ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா மதர்ஸ்க்கும் பில்லேட்டட் மதர்ஸ் டே விஷஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்ததில் சில பேர் வந்து உங்களோட கிச்சன் டூர் போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய கிச்சன் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஹானஸ்ட்டாக வந்து கிச்சனும் ஹாலும் சேம் சைஸ் இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் என்னோடய கிச்சன் வந்து கலர் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், கபோர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பட் அதில் நான் பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுருக்கேனான்றதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அந்த புத்தர் கிட்டேருந்து ஆரம்பிக்கும். அந்த சைட்லேருந்து நம்ம ரைட் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. பவர் பாயிண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜை ப்ளேஸ் பண்ணிட்டோம். எங்களுது வந்து 3 டயர் ஃப்ரிட்ஜுன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஐ மீன் லென்த்தில் பெருசாக இருக்கும். பிரெத்து வந்து சேம் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும், எல்லா ஃப்ரிட்ஜ் மாதிரியும். ஸோ அதனால் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேக்யூம் வச்சுட்டேன். ப்ளஸ் இன்வெர்ட்டர் சுவிட்சும் அங்கே தான் இருக்குது. இந்த வீட்டில் வந்து அங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜுக்கு நெக்ஸ்ட்டு. அங்கே வந்து எனக்கு புரியல, இது வந்து ரொம்ப நெக் டு நெக்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளால் வந்து கன்வீனியண்ட்டாக அங்கே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கபோர்ட்ஸும் வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸு இல்லை புதிய திங்ஸு அது மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஹாட் பாக்ஸு, ரிமைனிங் கப்ஸு, பிளேட்ஸு அதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பழைய ஃபிஷ் டேங்க்கு, டீ ட்ரேஸு, க்ராசரிஸ், என்னோடய வந்து இரும்பு கடாய்ங்க, அப்புறம் மிளகா பொடி அதெல்லாம் வந்து நான் அங்கே எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் போய் அங்கே ஆக்சசிபிலிட்டி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நான் அது மாதிரி அந்த கபோர்டு வந்து வச்சுட்டேன். முக்கால்வாசி நேரம் வந்து அன்அட்டைனாக இருக்க மாதிரி இருந்தால் தான் அந்த இடம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக போயிட்டு வரதுன்றது வந்து கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சாமியோட கபோர்டையும் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிச்சன் ஸ்லாப் மேலே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்னோடய கிச்சன் ஸ்லாப் பெருசாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான். அதனால் அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ஆரோ பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய விண்டோ இருக்குது. பட் ஆனால் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. காலையில் அவங்க திறப்பாங்க, நைட்டு வந்து தம்பி மூடிடுவான். அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கீழேயே வந்து ஒரு கபோர்டு இருக்குது. அது மாதிரி லைனாக இருக்குது. நான் 1 by 1 காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கபோர்டில் வந்து நான் வந்து டெடிக்கேட்டடாக பிளாஸ்டிக் மட்டும் வச்சுட்டேன். அதில் வந்து நான் இங்கே வெளியில் போகும்போது எடுக்கிற தண்ணி, ஓரியோவோட ஃபுட்டு, அப்புறம் வந்து ரேராக ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அதெல்லாம் அங்கே அடுக்கி வச்சுட்டேன். இது வந்து என்னோடய க்ரில்லர், இந்த சிக்கன், ஃபிஷ் அதெல்லாம் க்ரில் பண்ணணுன்னா அதில் போட்டு யூஸ் பண்ணுறது. அது கீழே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டேன். இது வந்து டெஸ்டர், ஸ்க்ரூ ட்ரைவர், கொஞ்சம் ரப்பர் பேண்டு அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். கீழே வந்து ஃபிஷ் டேங்கோட அந்த பெபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது ஹீட்டர் ஒர்க் ஆகலைன்னா அந்த தண்ணியில் போட்டு ஒன்று சூடு பண்ணுவோம்ல அந்த ஹீட்டர், அது கீழே வந்து ஒரு கேஸ் ஸ்டவ். ஸோ அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் வந்து குப்பை வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து கார்பெட்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கபோர்டும் அது மாதிரி. 3வது கபோர்டில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி, அப்புறம் இந்த சைடு வந்து சிலிண்டர் அது மாதிரி வச்சு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எல்லாத்துக்கும் கபோர்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து தடுப்பு மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. நிறைய பொருளை இஷ்டத்துக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டோன்னா அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வீடுக்கு போகும்போது நம்மளுக்காக வீடு தேட வேண்டியது போகை பொருட்களுக்காக வீடு தேட வேண்டியதாகிடும். ஸோ அதனால் வந்து கிச்சன் பெருசாக இருக்குதுன்னு நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. லாஸ்ட் வீட்டில் வந்து ஹால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எல் ஷேப் சோஃபா வாங்கினோம். பட் இந்த வீட்டில் அந்த எல் ஷேப் சோஃபா வந்து சீட்டே ஆகலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து வீடு பெருசாக இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பொருளை சேர்க்காமல் நம்ம மேனேஜ் பண்ணி வச்சோன்னா தான் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து டெனண்ட்டாக இருக்கவங்களுக்கு. சொந்த வீடு போயிட்டோன்னா நம்ம இஷ்டத்துக்கு எது வேணால் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆனியன், டொமேட்டோஸ், கார்லிக் அதெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம கிச்சன் ஸ்லாப் மேலே பார்க்கலாம். இந்த சைடு வந்து சமைக்கிறதுக்காக தண்ணி, இந்த கரண்டி, கத்தி, ஃபோர்க், ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டவ் வச்சாச்சு. இங்கே வந்து ஆயில் வச்சுருக்கேன். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். அதை மட்டும்தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒன்று வந்து இந்த மசாலாலாம் போட்டு வைப்போம்ல, அது கடுகு, சீரகம் அதெல்லாம். இன்னொன்று வந்து பட்டை, லவங்கம் அதெல்லாம். இந்த பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கடுகு, சீரகம். கீழே இருக்கிறதுல வந்து சில்வர் பாக்ஸ் தான், ஆனால் உள்ளே வந்து சில்வர் இருக்காது. பாருங்கள், பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். லாஸ்ட் வந்து நான் பிளாஸ்டிக் வச்சுருந்தேன். இந்த டைம் சொல்லிவிட்டு இதில் மாற்றிக்கலான்னு சொல்லி மாற்றிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பவுல்ஸ் தேடி இருக்கேன். செட் ஆனோடனே அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இருக்கிறதுல வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சர்க்கரை, பெப்பர் அதெல்லாம். கீழே வந்து சால்ட்டு, கல்லுப்பு, அப்புறம் சால்ட்டு, கீ கொஞ்சம். இதில் வந்து புளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுற அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு அந்த இது வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். கிச்சன் ஸ்லாப் மேலே நான் ரொம்ப கம்மியாக தான் அடுக்கி வச்சுருக்கேங்க. நிறைய அடுக்கி வச்சா வந்து ரொம்ப கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கம்மியாக தான் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே மட்டும் ஒரே ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று விண்டோக்காக. அவ்வளோதான் கிச்சன் ஸ்லாப் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப கம்மியான பொருள் தான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போயும் நான் அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்தேன், காலியாக இருக்குன்னு நிறைய பொருள் சேர்த்துடக்கூடாதுன்னு ஃபுல்லாக மைண்டை ஃபிட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த கிச்சன் ஸ்லாபுக்கு எதிர்க்கவே ஒரு கபோர்டு இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த ஐஸ்கிரீம் கப்ஸு, சின்ன சின்ன செராமிக் பவுல்ஸு அது மாதிரிலாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து டெய்லியும் தேவைப்படுற பருப்புக, இந்த கடலை அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பவுல்ஸு, அந்த செராமிக் பவுல், அதே மாதிரி கண்ணாடி பவுல் அது மாதிரிலாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ் அடுக்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஜூஸ்லாம் கூட நாங்கள் வந்து இந்த சில்வர் கிளாஸ்லேயே குடிச்சிடுறது. கண்ணாடி கிளாஸ் குடித்தோன்னா பசங்க உடச்சிட்றாங்க, அது பெரிய வேலையாகிடுதுன்னு இது வரைக்கும் நான் அந்த ஸ்டீல் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கீழே வந்து மிக்சியோட ஜார், அப்புறம் பிளெண்டரோட ஜாரு, அப்புறம் வந்து வெஜிடபிள் கட்டர் அதெல்லாம் வச்சிட்ருக்கேன். கிச்சன் ஸ்லாப் மேலே எனக்கு பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட்ஸே கிடையாது. இந்த சைடு தான் வந்து அதுக்காக டெடிக்கேட்டடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய ஏர் ஃப்ரையர், பிளெண்டர், மிக்சி, இந்த கெட்டில் எல்லாமே இந்த சைடு அடுக்கிட்டேன். பவர் பாயிண்ட் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் பிளெண்டர் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பிளெண்டரை கீழே வச்சுட்டு மிக்சியை வந்து மேலே வச்சுட்டேன். பிளெண்டரோட ஜாருங்களையும் மேலே வச்சுட்டேன். இது வந்து டெய்லியும் தண்ணி வைக்கிற கெட்டில். அது பக்கத்தில் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக, பிகாஸ் எக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் அதில் ஸ்டீம் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்து நான் மேலே வச்சுட்டேன். இது டெய்லியும் வந்து க்ரீன் டீ போட்டு குடிக்கிறதுக்காக சாஷைலாம் கீழே எடுத்து வச்சுட்டேன். காலி ஆகிட்ட பிறகு ஃபில் பண்ணி வைப்பேன். அவ்வளோதான். இது வந்து ப்ரெட்டு. கீழே வந்து டெய்லியும் ஒரு டேட்ஸ் ஆச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு டேட்ஸ் வச்சுருக்கேன். அது கீழே வந்து அந்த க்ரீன் டீ போட்டு குடிக்கிறதுக்கு கப்பு. இதுக்கெல்லாம் கீழே வந்து ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர், அப்புறம் வந்து பாத்திரங்கள், பால் வைக்கிற பேன் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நான் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் அடுக்கி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் சேம் பொருளும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தாலே நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும். தனித்தனியாக வேறு இடத்துல அடுக்குன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு பாருங்க, பேனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் 3 பேன் அடுக்கி வச்சுருக்கேன். இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. அதையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அடுக்கி வச்சுட்டு, அது மாதிரி இருக்க எல்லா டைப்பையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றே போட்டு தான் அடுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைட் கபோர்டில் சேமுங்க, குழம்பு வைக்க பாத்திரம், பேனு, சாண்ட்விச் மேக்கர், அப்புறம் வந்து 2 கிரானைட் தவா வாங்கினா, ஒன்று யூஸ் பண்ணுறேன், ஒன்று வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ரைஸ் குக்கர், இந்த சிலிக்கான் ஸ்பூன்ஸ் அதெல்லாம், கரண்டிங்க அதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய லாஸ்ட்டு கபோர்ட் கிச்சனில். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியல. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.